வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் நீங்கள் டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க. இது ஒரு புலம்பல் பாட்காஸ்ட் தான். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு க்ரியேட் பண்ணி அதனால நான் பட்ட பாடு தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ நாம் ஒரு 10 எபிசோட் பாட்காஸ்ட் போட்டுட்டோம். அதை நம்ம எப்படியாவது மக்கள் கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஓகே, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருக்க அட்மின்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஹவுஸ் ஓனர் மாதிரி இப்போ போடக்கூடாது, அப்போ போடக்கூடாது, ஏய் நீ இதை போடக்கூடாது, அதை போடக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ்லாம் போடவும் அட போங்கடா அப்படி சொல்லிட்டு நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் எஃபி தான் முன்னெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு தெரியும்னு நான் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ பார்த்தா இல்லை, ஃபேஸ்புக்லாம் ரொம்ப அவுட்டேட்டட் ஆயிடுச்சு, இன்ஸ்டா தான் போடணும், அதுதான் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லவும் சரி ஓகே இன்ஸ்டாகிராம் பேஜ் க்ரியேட் பண்ணலான்னு ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலி நான் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் அதை க்ரியேட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லைங்க, அது ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதில் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியலை. ஆக்சுவலி பயோ, போஸ்ட்டு, ஸ்டோரி, ஹைலைட்டு என்னென்னமோ இருந்தது. ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் போடுறது ஈஸியாக தானே இருக்கும். அதனால் இதாங்க இந்த பாட்காஸ்ட்டு, இங்கே என்ன சொல்லுதுன்னு ஒரு பாட்காஸ்ட்டுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதை எப்படி மக்கள் கேட்பாங்க, அதுக்கு ஒரு லிங்க் போடணும் இல்லையா. ஓகேன்னு பாட்காஸ்ட் லிங்க்கை கொடுத்தா அது கிளிக்கபிள் லிங்காகவே வரல. நானும் என்னடா இது வரமாட்டேங்குதுன்னு அதையே போட்டு நோண்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் சரி ஓகே இதெல்லாம் வராது போல் இருக்குது, லிங்க்கெல்லாம் கிளிக்கபிளாக வராது போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் நான் சில பேர் இது பார்த்துருக்கேனே, ஏதோ கிளிக் பண்ணுற மாதிரிலாம் வரும் தானே எங்கேயோ எப்படி சொல்லி யோசிச்சுட்டு எனக்கு ஆக்சுவலி ஒன்றும் புரியல. அப்புறம் கூகுள் சர்ச்லாம் பண்ணி இன்ஸ்டாவில் எப்படிங்க லிங்க்லாம் போடுறாங்க அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கொஷின்லாம் கேட்போம்ல, லைக் இந்த டாபிக் என்ன, இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சரு, இது படிச்சிருக்கியா, அந்த டாபிக் படிச்சிருக்கியான்னு கேட்குற மாதிரி என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்ஸ்டாவில் நீ என்ன பண்ணுற, எப்படி நீ இதெல்லாம் ஷேர் பண்ணுற, என்ன நடக்குது அப்படி சொல்லி கேட்டோன்னா அவள் தான் சொன்னான், பயோன்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் லிங்க் போடணும், செக் லிங்க் இன் பயோன்னு இருக்கும், ஸ்டோரின்னு ஒன்று இருக்கும், அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி. ஆனால் அது 24 மணி நேரத்தில் போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்கு நீ அதை ஹைலைட்ஸில் சேவ் பண்ணி வைக்கணும், அங்கேயும் நீ லிங்க் கொடுக்கலாம், இந்த மாதிரிலாம் அவள் தான் சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பயோவில் லிங்க்கு கொடுக்க ட்ரை பண்ணேங்க. நானும் கொடுக்குறேன் அது கடைசி வரையும் எனக்கு கிளிக் ஆகவே இல்லை. சம்திங் வென்ட்ராங்னு ஒரு 2 நாளாக இதையே சொல்லிக்கிட்டே இருந்தது. எனக்கு அட போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓகே ரீல்ஸ்லாம் போடலாம் அப்படி சொல்லி ரீல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் இந்த மியூசிக்லாம் வருதுல்ல, அதை நான் கொடுக்கலான்னு மியூசிக்குன்னு நான் கொடுத்து நான் சர்ச் பண்ணால், நான் சர்ச் பண்ணுற மியூசிக் எதுவுமே வர மாட்டேங்குது. ஏன்டா இது வர மாட்டேங்குது, ஏன் நமக்கு மட்டும் வரல எல்லாருக்கும் வருதே அப்படி சொல்லி பார்த்துட்டு சரி நான் அதுக்கு ஒரு கூகுள் சர்ச் பண்ணால் அது பர்சனல் அக்கௌண்ட்டு, க்ரியேட்டர் அக்கௌண்ட்டுன்னு 2 டைப் இருக்குது. நீங்கள் அந்த உங்கள் அக்கௌண்ட் டைப்பை போய் க்ரியேட்டர் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு மியூசிக்லாம் வரும் அப்படின்னு சொல்லி வந்தது. அந்த மியூசிக்கோட க்ரியேட்டரு அனிருத். இதில் நான் க்ரியேட்டர் அக்கௌண்ட் டைப்லாம் கொடுத்தா தான் இது வருமா அப்படி சொல்லிட்டு சரி நான் அதையும் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ரீல்ஸ் போட்டேன். ஓகே ரீல்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி பயோவில் லிங்க்கு தவிர இன்னும் என்னென்னமோ இருக்கே, அதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே அது நம்மளை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி சில ஏதோ ஒரு விஷயத்த அதில் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சரி ரேண்டமாக ஒரு பயோ என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அதில் என்னென்னமோ லெக்கோனிக்கு, செலனோஃபைலு, அது இதுன்னு என்னென்னமோ பேருங்க. தனியாக டிக்ஷனரி வச்சு அதை உட்காந்து பார்க்கணும் போல், இதான் ட்ரெண்டு, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னு இது நமக்கு சரியாக வராது. ஓகே நம்ம பண்ணுற வேலை பாட்காஸ்டர், சரி நம்ம ஒரு 90s கிட் போடுங்க, 90s கிட் பாட்காஸ்ட் ஃப்ரம் 90s கிட் அவ்வளோன்னு போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு போனேன். இப்படியே இந்த இன்ஸ்டாகிராமை நான் செட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆயிடுச்சுங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஃபேஸ்புக்லாம் எவ்வளோ தங்கமாக இருந்தது. நான் காலேஜ் படிக்கையில் ஓப்பன் பண்ணேன், ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரிலாம் எனக்கு எந்த இஷ்யூவுமே வரல. நார்மலாக எதையோ ஒன்று ஷேர் பண்ணோமா, போஸ்ட் பண்ணோமா, ஏதோ பண்ணோமான்னு இருக்கும். அவன் கொண்டு வந்த மிகப்பெரிய சேஞ்சஸே வால்னு ஒரு பேர் வச்சான். தனியாக அந்த யூஐ மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இது பண்ணி அதே தான் திரும்ப இருக்கும். ஆனால் ஃபேஸ்புக் வால்னு ஒன்று கொண்டு வந்தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த சேஞ்சஸ் மட்டும்தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி புதுசாக ஒன்றும் ஃபேஸ்புக்கில் மாறின மாதிரியே எனக்கு தெரியல. அதனால தான் அது அவுட்டேட்டட் ஆயிடுச்சோ என்னவோ எனக்கு தெரில. நான் அதான் நினச்சிக்கிட்டேன், ஃபேஸ்புக்லாம் தங்கம், நீ இருக்கியே, ஐயோ இன்ஸ்டாகிராம் அப்படி தான் இருந்தது. கடைசியாக ஒரு வழியாக திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு
அந்த இது பயோவில் வந்து என் லிங்க்கை வந்து நான் கொடுத்தேன், ஸ்பாட்டிஃபை லிங்க்கை கொடுத்தேன். இந்த டைம் என்னன்னு தெரில, அது எடுத்துக்கிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் சில பேர்லாம் ஒரு 2-3 லிங்க் கொடுக்குறாங்க இல்லையா, மேபி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஒரு பாட்காஸ்ட் வச்சுருக்காங்க, ஒரு சைட் வச்சுருக்காங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி போய் செக் பண்ணி பார்த்தா அதுக்கு ஏதோ தனியாக லிங்க் ட்ரீன்னு ஒரு ஆப் போல் இருக்குது, ஆப்போ சைட்டோ. அதில் போய் அங்கே தான் நீங்கள் ஒரு 3-4 லிங்க்கை கொடுத்து நீங்கள் அந்த லிங்க்கை வச்சு இதை திறந்தீங்கன்னா இதில் ஒரு 3 லிங்க் வரும். இதெல்லாம் சரி வராது, நமக்கு ஒரு லிங்க்கே போதும் அப்படி சொல்லிட்டு 1 கிளிக் ஆனதே பேசுன்னு நான் வச்சுட்டு, அதுக்கப்புறமா பாட்காஸ்ட்டில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் போட்டு, ஓகே நம்ம பாட்காஸ்ட் கேட்குற மக்கள் நமக்கு இதில் ஃபீட்பேக் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நான் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, பாட்காஸ்ட்டில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறது ஈஸி தான், இன்ஸ்டாகிராமில் பாட்காஸ்ட் லிங்க் கொடுக்குறது தான் எனக்கு பண்ண தெரியலன்றதே எனக்கு அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஞானோதயமாச்சு. சரி நம்ம இவ்வளோ பெரிய மக்கா இருக்கோமே, ஒரு இன்ஸ்டாகிராம் கூட யூஸ் பண்ண தெரியல, ஒருவேளை நமக்கு வயசாயிருச்சோ அப்படின்ற அளவுக்கு என்னை இது ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அந்தளவுக்கு நான் ஆகிட்டேன். ஆக்சுவலி இப்போ வயசானவங்க கூட கரெக்டாக அதெல்லாம் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ பெரிய மக்கு +3 இருக்கோமே ச்சே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்டேட்டடாகவே இல்லை போல இருக்கே நம்ம அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்னோடய பாட்காஸ்ட்டை கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த டெம்போலாம் வச்சு கிடத்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்காகவாது அவங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். நீங்களும் என்ன மாதிரி இன்ஸ்டாகிராமோட போராடி இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.